அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜய் மீது காலணி வீசப்பட்ட விவகாரத்தில் கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது விஜய் மீது காலணி வீசப்பட்ட விவகாரத்தில் பாதுகாப்பு குறைபாடு என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்கள். தாவேக பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை கரூர் போலீசார் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் இணை செயலாளரான நிர்மல்குமார், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இருவருமே தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் இங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா அல்லது எதனால் இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக தமிழக அரசால் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில விஜய்க்கு வழங்கப்பட்ட வைப்பிரிவு பாதுகாப்பு அது அவர்கள் வைப்பிரிவு பாதுகாப்பு அப்பொழுதும் உடன் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்புல எதுவும் குறைபாடு இருக்கிறதா என்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த அதிகாரிகளிடம் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கிய அந்த அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்றைய தினத்துல அந்த பிரச்சாரம் தொடங்கும் பொழுது விஜயினுடைய வாகனம் வந்த பொழுது காலணிகள் வீசப்பட்டதாகவும் அங்கே வெளிநபர்கள் திட்டமிட்டு நடத்துவதற்கு ஒரு சதி செயலில் ஈடுபடுவதற்கு வந்ததாகவும் உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் சார்பில் ஒரு வழக்கை மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் ஒரு விளக்கம் கேட்கிறது. விஜயினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒரு விளக்கம் கேட்கிறது.